வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குலோப்ஜாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ குலோப்ஜாம் செய்ய ரெடிமேட் பாக்கெட்டை ஆச்சி மாவு தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ப்ராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பாக்கெட்டை பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி பஸ்ட்டு எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி மெதுவாகவே இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் இப்போ 1 கப்பு சர்க்கரைக்கு 2.5 கப்பு தண்ணி அளவு. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணி 2.5 கப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர்றப்ப நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வர்றப்ப ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கிறணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறப்ப நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வர்றப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. அந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் இந்த மாவை உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டையாக. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டணும். அது பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி எண்ணெய் இல்லைன்னா நெய் இதை தடவிட்டு கையில் நல்லா தடவிக்கங்க. தடவிட்டு கீழே நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருட்டணும். வெடிப்பு இல்லாத அளவுக்கு நல்லா உருண்டையாக உருட்டிக்கங்க. அந்த மாதிரி ஒன்றா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ எல்லா மாவையும் ஒரே மாதிரி உருட்டிக்கங்க. விரிசல் இல்லாமல் அப்போ தான் இந்த குலோப்ஜாம் வரும். அளவுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இன்னொரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயெல்லாம் சூடு பண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒன்றா எடுத்து பொன்னிறமாக பொரிக்கணும். கலர் மாறாத அளவுக்கு மாவும் நல்லா வெந்து வரணும். உடனே கருகிரும். நீங்கள் உடனே எடுத்துடணும். திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை பொரிக்கணும். இந்த மாதிரி அளவோட கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கு பின்னாடி ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா எடுத்து சர்க்கரை பாகில் ஆறுனதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சூடு கம்மியாக இருக்கப்போ சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு சூடாக தான் இருக்கணும். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ சுவையான குலோப்ஜாம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.